Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தாம்பரம் பக்கத்துல செம்பாக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில உரிய ஆவணங்கள் இல்லாம கொண்டு செல்லப்பட்ட 1,02,00,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மீரானும் இணைஞ்சிருக்காரு. மீரான் வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிரமாக சோதனை நடத்தி வருகிறார்கள். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் நேற்று தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தாம்பரம் கிழக்கு தாம்பரம் செம்பாக்கம் பகுதி வேளச்சேரி சாலையில் தேர்தல் பறக்கும் படையின் அலுவலர் தினேஷ் தலைமையில் அப்பகுதியில் வாகன சோதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு வேனை மடக்கி சோதனை நடத்திய போது அது கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. அதனைத் தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதனை ஒப்படைத்தார்கள். அங்கு வருவாய் கோட்டாட்சியர் முரளி, தாம்பரம் தாசில்தார் நடராஜ், சேலையூர் காவல் ஆய்வாளர் டில்லி பாபு ஆகியோர் முன்னிலையில் அந்த பணத்தை கொண்டு வந்த வேனில் அந்த பணத்துடன் வந்த ராஜேஷ் 30 வயது, கபிலன் 42 வயது ஆகிய இருவரிடம் பணம் குறித்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது அவர்கள் அரசு மதுபான கடைகளிலிருந்து வசூல் செய்த பணத்தை செம்பாக்கம் பகுதியிலிருந்து அம்பத்தூருக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தார்கள். ஆனால் அதற்கான முறையான எந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த பணத்தை எண்ணி பார்த்தபோது அதில் 1,02,60,717 ரூபாய் அந்த பணம் அதில் இருந்தது. இந்த பணத்திற்காக எந்த ஆவணமும் இல்லை. இந்த இவர்கள் தொடர்ந்து விசாரணை நடத்த போது முன்னுக்கு பின் முரணாக அவர்கள் தகவல் தெரிவித்தார்கள். உடனடியாக அந்த பணம் தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு பணத்தை அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். இது தொடர்பாக தொடர்ந்து வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். 1 கோடிக்கும் அதிகமான பணம் அந்த கைப்பற்றப்பட்டது தாம்பரம் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பணம் முறையாக மதுபான கடைகள், டாஸ்மாக் கடைகளிலிருந்து வசூல் செய்த பணம் தானா அல்லது தேர்தலுக்காக அவர்கள் கொண்டு சென்றார்கள் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மீரான். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.